ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். காலையில் மெக்ரோனி டிஃபன் பண்ணிட்டேன். இப்போ வெண்டைக்காய் காரக்குழம்பு பண்ண போகிறேன். பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம், 1 பூண்டு கட்டு, அப்புறம் ஜீரகம், வெந்தயம், அப்புறம் 4 தக்காளி, இதுக்கப்புறம் வெண்டைக்காய், பச்சை மிளகாய், மிளகாய் தூள், தனியா தூள், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், அப்புறம் இது புளி கறியை வச்சுருக்கேன். அது கூட சைட் டிஷ் சிக்கன் ஃப்ரை. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் இப்போ கடுகு போட போகிறேன். வெங்காயம் பூண்டு இது எல்லாம் நல்லா அரைச்சி இதில் போட்டுட்டேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆகிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே மொத்தமாகவே போட்டுடலாம். இதுக்கு கொஞ்சம் நான் இது போட்டிருக்கேன், இது பெருங்காயம் போட்டிருக்கேன், அப்புறம் சால்ட்டும் போட்டிருக்கேன். பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இப்போ வெண்டைக்காய், மசாலா, பச்சை மிளகாய் எல்லாம் அப்படியே போட்டுடுவேன். பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இதுக்கப்புறம் தக்காளி கூடயே இந்த புளி இது போட்டுணும், கரைச்சி வச்சுருக்கேன் புளி ரசம். நான் அரைச்சி கூட போட்டிருக்கேன். வேணும்னா நாங்கள் மெலிசாக கட் பண்ணி கூட தக்காளி வெங்காயம் போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடணும். அதிகமாக தண்ணி போடக்கூடாது. கொஞ்சோண்டு தண்ணி ஒரு சின்ன டம்ளரோட போட்டால் இந்த வெண்டைக்காய் சீக்கிரம் தானே இது வெந்துடும். அதான் லைட்டாக தான் போட்டிருக்கேன் நான் தண்ணி. அப்புறம் இந்த சிக்கனுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஓகே, காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா வெந்துச்சு, நல்லா வந்துச்சு. அப்புறம் இந்த சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ஆஃப் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக என் சன்னு காலையிலே ஆஃபீஸ் போவாங்க, அதனால தான் சீக்கிரம் சமைச்சிருவேன் நான். அப்புறம் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. அல்லாஹ் ஹாஃபிஸ்.